இந்த ராஜி, நிஷா, கதிரேசன் 3 பேரும் சேர்ந்து டீமா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னடா பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மல்லி பிரெக்னென்ட்டா இருக்கிறாங்க. அவங்களோட ரிப்போர்ட்டை எடுத்து எப்படியாச்சும் விஜய் கையில குடுத்துறணும். விஜய் அத பார்த்து மல்லிகிட்ட சண்டை போடணும். அவங்கள கழுத்த புடிச்சு வெளியில தள்ளணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியல. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருக்குதா அப்படின்னு சொன்னா, சுத்தமா 0 அறிவு தான் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் 3 பேருமே நடந்துக்கிறாங்க. அவங்க ஏன் இந்த விஷயத்த இவ்ளோ பெரிய இஷ்யூவா மாத்துறாங்க அப்படிங்கிறதே தெரியல. விஜயோட மனைவி தானே மல்லி. அவங்க பிரெக்னென்ட்டாக இருந்தால் விஜய் எப்படி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம தான் பல சதி திட்டங்கள் போடுறாங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை இப்போ எடுக்க முடியல. ஏன்னா நாகம் அதை மறைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதால மல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்கப் போகிறாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ரிப்போர்ட் வாங்கிக்கலாம், அதை நம்ம விஜய்க்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ டீப்பாக இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக வெண்பாவை கண்டுபிடிச்சா கூட ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்க தான் செய்யும். அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஏன் பேத்தி அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற கதிரேசன் இப்போ ஏன் என் பேத்தியை காணும், என் பேத்தியை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி அவங்க அதில் இறங்கலை அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வெண்பாவுமே ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. பாவம் அந்த குழந்தையுமே எத்தனை பேரை ஏமாற்றி நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா கோர்ட்டில் ஓடி வருவாங்க. அப்போ அந்த லேடி தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஆண்டி என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்கள கடத்தியிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற நர்ஸ் கிட்டேயுமே ஆண்டி என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை கேட்க தான் செய்கிறாங்க. அந்த நர்ஸுமே நல்லவங்க போல் தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரவுடிங்க கிட்டேயுமே கொண்டு விட்டுடுறாங்க. எவ்வளோ நம்பிக்கை துரோகங்களை தான் இந்த வயசுலேயே அந்த குழந்தை சந்திப்பாங்களோ தெரியல. பார்க்குறதுக்கே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு நர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியலை. நிச்சயமாக அவங்க வெண்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. இப்போ தீபிகாவுமே கிட்டத்தட்ட மற்ற குழந்தைகளெல்லாம் காப்பாற்றிட்டாங்க. இப்போ வெண்பா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால வெண்பாவையும் எப்படியாச்சும் மீட்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக கமிஷனரோட உதவியால் வெண்பாவை தேடி போக தான் செய்வாங்க. விஜய் மல்லிகிட்டையுமே அவங்க உறுதியாக சொல்கிறாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, கூடி சீக்கிரம் வெண்பாவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்கமிங்கில் வெண்பாவை மீட்கணும், பழையபடி 3 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத ரசிகர்களோட விருப்பம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.